வணக்கங்க. நம்ம இன்னைக்கு அறுசுவை அரிசியில் பச்சைப்பயிரும் கேரட்டும் சேர்த்து புரதச்சத்து நிறைந்த ஆரோக்கியமான சுவையான ஒரு டிஃபன் தான் பார்க்க போகிறோங்க. இது காலையில் இரவு 2 வேளைக்கும் சேர்த்து சமைக்கலாங்க. கண்டிப்பாக இந்த ரெசிபியை இதுக்கு முன்னாடி சாப்பிட்ருக்கவே மாட்டீங்க. அப்படி சாப்பிட்ருந்தீங்கன்னா உங்கள் கருத்துக்களை தெரியப்படுத்துங்க. இது கூடவே ஒரு புதுவிதமான சைட் டிஷ்ஷும் சமைக்க போகிறோம். இந்த டிஃபன் உடல் எடை குறைக்கும் முயற்சியில் இருக்கிறவங்களுக்கும் மிகவும் பயனுள்ளதாக இருக்கும். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். சமைக்க போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இதுவரை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க ஃபார் மோர் வீடியோஸ். வாங்க சமைக்க போகலாம். இந்த ரெசிபி செய்கிறதுக்காக நான் 1 கப் அளவுக்கான பச்சைப்பயிறு எடுத்துக்கிறேங்க. பச்சைப்பயிரை முதல்ல நல்லா தண்ணி ஊற்றி கழுவி எடுத்துக்கலாங்க. இது 2-3 தடவை நல்லா தண்ணி ஊற்றி நல்லா கழுவி எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி நல்லா தேய்ச்சி கழுவிக்கோங்க. நம்ம இதை இப்போ ஊற வைக்க போகிறோம். நீங்கள் காலையில் செய்கிறீங்கன்னா இது ஓவர் நைட் கூட ஊற வைக்கலாம். உடனே நீங்கள் செய்ய போகிறீங்க, ஒரு 2-3 மணி நேரத்தில் செய்ய போகிறீங்கன்னா இது 2லேருந்து 4 மணி நேரம் வரையும் ஊறினா போதுங்க. எனக்கு ஒரு 3 மணி நேரம் நான் ஊற வச்சு எடுத்திருக்கேன். பாருங்கள், நல்லா ஊறிடுச்சு. நீங்கள் கை வச்சு உடச்சி பார்க்கும்போது இந்த அளவுக்கு உடஞ்சி வரணும். அந்த அளவுக்கு ஊற வச்சுக்கோங்க. அப்போ தான் உங்களுக்கு இந்த ரெசிபி நல்லாயிருக்கும். அவ்வளோதான். இதை ஒரு தடவை கழுவிட்டு நம்ம தண்ணியை எடுத்துக்கலாம். கொஞ்சம் கூட தண்ணி இல்லாமல் இதை எடுத்துகிட்டு வந்துடுங்க. அவ்வளோதாங்க. இதை எடுத்து வச்சுக்கலாம். இப்போ நம்ம இதுக்கு கூட தேவையான பொருட்கள் எல்லாம் சேர்த்துக்கலாங்க. நான் இது கூட இந்த சைஸிலான கேரட்டு நறுக்கி சேர்த்துக்கிறேன். உங்களுக்கு நீங்கள் முழுசாக போட்டால் உங்கள் மிக்சியில் அரையும் அப்படின்னா முழுசாக கூட சேர்த்துக்கலாம். நான் இது 3/4 கப்புக்கான கேரட்டை நான் நறுக்கி எடுத்திருக்கேன். கூடவே 1/4 கப்புக்கான பொடியாக நறுக்கின வெங்காயம் சேர்த்துக்கலாம். 2 இன்ச் அளவுக்கு இஞ்சி சேர்த்துக்கோங்க. கூடவே 3 பல் பூண்டு சேர்த்துக்கலாங்க. 2 வரமிளகாய் சேர்த்துருக்கேன். வரமிளகாய்க்கு பதிலாக நீங்கள் சில்லி ஃப்ளேக்ஸ் இருந்தாலும் சேர்த்துக்கலாம். 1 டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துட்டு இது எல்லாத்தையும் மிக்ஸி ஜாருக்கு மாற்றி கொஞ்சம் கூட தண்ணி ஊற்றாமல் அப்படியே அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடுங்க. கொஞ்சம் நீங்கள் பயிரில் ஏற்கனவே கொஞ்சம் தண்ணி இருந்ததுன்னா அதை கூட ஊற்றிக்கலாம். ஆனால் இன்னும் நிறைய தண்ணி தேவையில்லைங்க. பச்சை பயிரில் இருக்க தண்ணியே நமக்கு போதுமானதாக இருக்கும். அவ்வளோதாங்க. இதை அரைச்சி எடுத்தாச்சு. நம்ம இதை ஒரு பாத்திரத்தில் மாற்றிட்டு இது கூட 1 டீஸ்பூன் அளவுக்கு உப்பும் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பொடியாக நறுக்கின வெங்காயமும் சேர்த்துக்கலாங்க. 1/2 டீஸ்பூன் அளவுக்கு சீரகம் சேர்த்துக்கோங்க. 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சத்தூள், கரம் மசாலா 1 டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கோங்க. உங்களுக்கு காரம் இன்னும் கொஞ்சம் அதிகமாக வேணும்னா இன்னொரு 1/2 டீஸ்பூன் கூட சேர்த்துக்கலாம். கூடவே பொடியாக நறுக்கின கொத்தமல்லி தலையும் சேர்த்துக்கலாம். நான் இது கூட 2 கப் அளவுக்கு கோதுமை மாவு சேர்த்துக்கங்க. உங்களுக்கு தேவையான அளவுக்கு சேர்த்துக்கோங்க. உங்கள் வீட்டில் ஒரு 2, 3, 4 பேருக்கு சமைக்கிறீங்கன்னா இன்னொரு 1/2 கப் அளவுக்கு கோதுமை மாவு கூட சேர்த்துக்கலாம். எனக்கு 2.5 கப்பு போதுமானதாக இருக்கும். முதல்ல 2 கப்பு மட்டும் போட்டுட்டு நல்லா இதை பிசைஞ்சு விட்டுக்கலாங்க. இந்த மாதிரி பிசைஞ்சதுக்கப்புறம் நான் இன்னொரு 1/2 கப் அளவுக்கு எனக்கு தேவைப்படுது. நான் அதையும் சேர்த்து பிசைஞ்சிக்கிறேன். உங்களுக்கு இது சாஃப்டாக வரணும், அந்த அளவுக்கு பிசைஞ்சு எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி சாஃப்டாக வரணுங்க. பாருங்கள், இந்த மாதிரி சப்பாத்தி மாவு பதத்துக்கு வரணும். இந்த மாதிரி அழுத்துனிங்கன்னா அழுத்தி வரணும். இந்த அளவுக்கு சாஃப்டாக பிசைஞ்சிட்டு மேலே 1 டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெயை விட்டு நல்லா மூடி போட்டு இது ரெஸ்ட்டில் விடுங்க. ரொம்ப நேரம் ரெஸ்ட்டில் இருக்கணுன்ற அவசியம் இல்லை. நம்ம சைட் டிஷ் ரெடி பண்ணுற அளவுக்கான ரெஸ்ட்டில் இருந்தால் போதும். இதை மூடி வச்சுட்டு நம்ம சைட் டிஷ் ரெடி பண்ணுறதுக்கு ரெடி பண்ணலாங்க. நான் அதுக்காக ஒரு 10 பல் பூண்டு எடுத்துக்கங்க. உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அந்தளவுக்கு பூண்டு எடுத்துக்கோங்க. இதை முதல்ல இந்த மாதிரி இடிக்கல் வச்சு நல்லா இடித்து எடுத்துக்கலாங்க. நான் இது கூட 1 டீஸ்பூன் அளவுக்கு மிளகாய்த்தூள் சேர்த்துக்கேன். உங்களுக்கு காரத்துக்கு ஏற்ற மாதிரி மிளகாய்த்தூள் சேர்த்துக்கோங்க. இது கூட பச்சை மிளகாவும் சேர்த்துக்கலாம். உங்களுக்கு வேணும்னா பச்சை மிளகாய் சேர்த்துக்கோங்க. நான் வரமிளகாய் தூளே சேர்த்துக்கிறேன். இது ரெடியாக இருக்கட்டும். இப்போது அடுப்பில் நீங்கள் கொஞ்சமாக எண்ணெய் விட்டு 1 டேபிள் ஸ்பூன் மட்டும் எண்ணெய் விட்டு கடுகு, சீரகம், நம்ம இடித்து வச்சுருக்கிற பூண்டையும் மிளகாயும் இருக்குல்ல, அதை நல்லா போட்டு பச்சை வாசம் போகிற அளவுக்கு வதக்கி விட்டுக்கோங்க. அது கூட 1/4 கப் அளவுக்கான வெங்காயம் பொடியாக நறுக்கி சேர்த்துக்கோங்க. இது எல்லாமும் நல்ல பச்சை வாசம் போகிற அளவுக்கு வெங்காயமும் பூண்டும் நல்லா வதங்கி வரணும். அந்தளவுக்கு வதக்கி எடுத்து வச்சுக்கோங்க. அவ்வளோதான். இதை தனியாக எடுத்து வச்சுக்கலாங்க. இப்போது நம்ம இது ரெடி பண்ணுறதுக்காக 1/4 கப் அளவுக்கு தயிர் எடுத்துக்கலாங்க. தயிரை நல்லா எடுத்துகிட்டு இந்த மாதிரி கட்டிகள் இல்லாமல் நல்லா உடச்சி விட்டுக்கோங்க. உங்கள்கிட்ட ஃபோர்க் இருந்தாலும் சரி, இல்லை விஸ்க் இருந்தாலும் சரி, நல்லா போட்டு அடித்து விட்டுக்கோங்க. உங்களுக்கு தேவைன்னா ஒரு 1/4 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க. நிறைய தண்ணி சேர்த்துற வேணாம். இந்த 1/4 கப் அளவுக்கு தண்ணியே இதுக்கு போதுமானதாக இருக்கும். நல்லா விஸ்க் வச்சு ஒரு தடவை நல்லா அடித்து விட்டுக்கோங்க.
இப்போ இது கூட நமக்கு தேவையான எல்லா பொருளும் சேர்த்துக்கலாங்க. நான் அதுக்காக ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சத்தூளும் 1 டீஸ்பூன் அளவுக்கு உங்கள் டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி உப்பு சேர்த்துக்கோங்க. கூடவே சீரகத்தூள் ஒரு 1/4 டீஸ்பூன் வர அளவுக்கு சேர்த்துக்கோங்க. கருவேப்பிலை பொடியாக நறுக்கியும் சேர்த்துக்கலாம், அப்படியே கூட சேர்த்துக்கலாம். கூடவே மிளகுத்தூளும் சேர்த்துக்கோங்க. மிளகுத்தூள் நீங்கள் மிளகாத்தூள் போட்டுக்கலாம், இல்லை மிளகுத்தூள் கூட போட்டுக்கலாம். எனக்கு மிளகாத்தூள் போதுமானதாக இருக்கும். அது கூடயே நம்ம வதக்கி வச்சுருக்கிற வெங்காயம் பூண்டு கலவையும் சேர்த்து நல்லா கலந்து விடுங்க. இது கலக்கிறதுக்கு முன்னாடி ஒரு 1/2 கப் அளவுக்கு கேரட்டும் சேர்த்துக்கோங்க. கேரட்டு பொடியாக திருவினதாக இருக்கணும். பெருசாக திருவினிங்கன்னா உங்களுக்கு கொஞ்சம் இதனோட டிஷ் வந்து கொஞ்சம் வேறு மாதிரி இருக்கும். அதனால் நல்ல பொடியாக திருவி இதோட கலந்து விட்டுக்கோங்க. இப்போ நீங்கள் உப்பு டேஸ்ட் பார்த்துட்டு கூட இன்னும் கொஞ்சம் உப்பு வேணும்னா சேர்த்துக்கலாம். அவ்வளோதாங்க, நம்ம டிஃபனோட சைட் டிஷ் சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இப்போ மாவு நல்லா ஊறி இருக்கும். இப்போ வந்து மாவை வந்து பாருங்கள், இந்த மாதிரி சாஃப்டாக இருக்கணும். ஹார்டாக இருந்ததுன்னா இன்னும் கொஞ்சம் லைட்டாக எண்ணெய் விட்டு மறுபடியும் ஒரு தடவை பிசைஞ்சு எடுத்துக்கலாங்க. இப்போ இதை திரட்டுறதுக்காக கொஞ்சம் கோதுமை மாவு பயன்படுத்திக்கோங்க. கோதுமை மாவு போட்டு நல்லா தேய்ச்சி எடுத்துக்கலாம். சப்பாத்தி மாதிரி தேய்ச்சி எடுத்துக்கோங்க. இப்போது இது வந்து நீங்கள் சப்பாத்தியாகவும் சாப்பிடலாம், இல்லை அடை மாதிரி கொஞ்சம் மொத்தமாக சுட்டும் சாப்பிடலாங்க. உங்களுக்கு என்ன மாதிரி வேணுமோ அதுக்கேற்ற மாதிரி இது சாப்பிட்டுக்கலாம். ஏன்னா நம்ம எல்லாமே மசாலா எல்லாமே போட்டிருக்கோம். ரொம்ப காரமாகவும் இருக்காது. நீங்கள் அடையாகவும் சாப்பிடலாம். குழந்தைங்களுக்கு கொஞ்சம் சாஃப்டான அடையாக வேணும்னா சாஃப்டான அடை மாதிரியும் போடலாம், இல்லை சப்பாத்தி மாதிரியும் போடலாங்க. சப்பாத்தியும் நல்ல மெதுன்னு தேய்ச்சிங்கன்னா, நல்ல மெல்லிஸாக தேய்ச்சிங்கன்னா சப்பாத்தி மாதிரி வருங்க. நிறையா எண்ணெய் பயன்படுத்த தேவையில்லை. நம்ம இந்த டிஷ்லேயும் இந்த சைட் டிஷ்லேயும் வந்து நம்ம எண்ணெய் ரொம்ப கம்மியாக தான் பயன்படுத்தியிருக்கோம். அவ்வளோதாங்க. இதே மாதிரி 2 பக்கமும் போட்டு திருப்பி எடுத்துக்கோங்க. இது சப்பாத்தி மாதிரி நல்லா உப்பியே வருங்க. அந்த உப்புற அளவுக்கு லைட்டாக இப்படி வச்சு பார்த்திங்கன்னா கரண்டியை வந்து வச்சு எடுத்திங்கன்னா சைட்லலாம் உப்பி வரும். அந்தளவுக்கு உப்பி வந்ததுக்கப்புறம் இதை 2 பக்கமும் திருப்பி போட்டு எடுத்திங்கன்னா நம்மளோட புரதச்சத்து மிக்க சூப்பரான டிஃபன் ரெடி ஆகிடுச்சுங்க. நீங்களும் இதை உங்கள் வீட்டில் செய்து பாருங்கள். அவ்வளோதாங்க, புரதச்சத்து நிறைந்த அருமையான பிரேக்ஃபாஸ்ட் டின்னர் ரெடி ஆகிடுச்சு. இது உங்களுக்கு புதுமையான டிஃபனாக இருக்குன்னு நம்புகிறேன். நீங்களும் உங்கள் குடும்பத்தாருக்கு செய்து கொடுத்துட்டு உங்கள் கமெண்ட்ஸை தெரியப்படுத்துங்க. அப்படியே ஹெல்த்தியாக குக் பண்ணுற உங்கள் நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணிவிட்டு ஒரு லைக்கை தட்டி விடுங்க. தேங்க்யூ.